ஃபேமிலிஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். நான் ஏன் வேலைக்கு போகலை, என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படி எல்லாமே நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான விளக்கத்தை தான் நான் வந்து இன்றைக்கி வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ப்ளீஸ் நீங்கள் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னால் நேற்று வீடியோ போட முடியல, ஏன்னா நேற்று ஃபுல்லாகவே வந்து வயிறு வலி தாங்க முடியல என்னால். என் லைஃப்பில் இந்த அளவுக்கு வந்து வலி அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னா அது நேற்று மட்டும்தான். யாருமே இல்லாமல் அந்த வலியை கூட என்னால் கண்ட்ரோல் பண்ணாமல் எனக்கு வந்துட்டு எனக்கு அந்த டைமில் எனக்கு சீக்கிரமாக செத்து போயிடணுன்ற அளவுக்கு வந்து எனக்கு வந்து வலி வந்துடுச்சு. அந்த அளவுக்கு வந்து வலி தாங்க முடியல. ஏன்னா எனக்கு வந்து இரெகுலர் பீரியட் இருக்கிறதுனால நான் ஒரு டைமில் வந்து வலியே இருக்காது. நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கும்போது எனக்கு வந்து வலி இல்லாமல் நார்மலாக தான் இருப்பேன். ஆனால் இப்போ வேலைக்கு போகாமல் கிட்டத்தட்ட 3 மாதமா 2 மாதம், ஆமாம் 2 மாதம் ஆகுது நான் வேலைக்கு போகாமல். அந்த 2 மாதமுத்துலேயுமே இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து மென்சஸ் ஆயிருக்கு. அதுக்கே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு பெயின் 50 நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் முன்னாடி வந்து எப்போனா 4வது மாதத்தில் 2ஆம் தேதியோ என்னவோ ஆனேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ மே 21 தான் ஆனேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி எனக்கு நிறைய டென்ஷன் ஆயிடுச்சு உண்மையாகவே. அந்த அளவுக்கு வலி. அதனால் என்னால் வந்து வீடியோவே போட முடியல நேற்று. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் நீங்கள் இன்னுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் ப்ரெக்னென்ட் இல்லை, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, ஓகேங்களா. நான் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து எங்களோட மைண்டில் ஃபுல்லாகவே வந்து வீடு கட்டணும், வீடு இது பண்ணணும். நாங்கள் வந்து பேபிக்கான ட்ரை பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் வந்து கேட்டிருப்பேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் முக்கால்வாசி அமௌண்ட் வந்து நான் என்னோடய பேபிக்காக தான், எனக்காக, என் உடம்புக்காக தான் நான் வந்து பார்த்துருக்கேன். மற்றவங்களுக்காகவோ இல்லை என்னோடய பர்சனலுக்காகவோ நான் வந்து செலவு பண்ணதுக்கு இல்லை. மேக்ஸிமம் நான் வந்து 1 lakh வரைக்கும் யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 2-3 வருஷம், 3வது வருஷம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மே 1ஆம் தேதி போச்சு. என்னால் செலிப்ரேஷன் கூட பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதில் வர்ற அமௌண்ட் வந்து மாதம் அப்போது வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி அமௌண்ட் வரதுனால எப்படியும் வந்து 10,000 15,000 அந்த மாதிரி வரும். 8,000 வரைக்கும் எனக்கு வந்து மேக்ஸிமம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 8,000 ரூபாய் எனக்கு வந்துடும். அப்போது வந்து நான் அந்த ட்ரீட்மெண்ட்காக மட்டும் தான் அந்த 8,000 ரூபாயும் அந்த 2 மாதம் சேர்த்து வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து கொஞ்சம் வியூஸ் நல்லா போகும்போது 1 மாதத்தில் கூட வந்து எனக்கு அமௌண்ட் வந்திருக்கு 8,000 ரூபாய் அந்த மாதிரி. அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் வந்து என்னுடைய இந்த பேபிக்காக மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணது. இது அதிகமாக அமௌண்ட் வந்து. ஸோ அதனால் நான் வந்து நம்ம இருக்கிறவங்களா இருந்திருந்தால் கூட சரி, நம்மளுக்கு இப்போ பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வரும் அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம யோசிக்கலாம். நம்ம இல்லாமல் இப்போ நிறைய ப்ராப்ளம் வீட்டில் வந்து போயிட்டுருக்கு. அதை தாண்டி நான் வந்து திருப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்து திருப்பி அது சக்ஸஸ் ஆகாதா அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியல. நம்ம வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கடனே இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு நல்லது நடக்குதோ இல்லை நடக்கலையோ அது வந்து 2வது பட்சம் தான். கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து பேபிக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு வந்து அதை வந்து நான் வந்து முழுமையாக வந்து நிராகரிக்கிறேன். ஏன்னா அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தினமும் வந்து ஒரு ஊசி போடுவாங்க, தினமும் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த வலி பேபி இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த வலி அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஒரு ஊசியும் ஒரு 4,000 ரூபாய் ஒரு ஊசி. அந்த ஊசி போடும்போதெல்லாம் கை வந்து வீங்கிடும். கையில் வந்து சுத்தமாக வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. அதையிலேயே வந்து நம்ம வீட்டில் மாமியார் வீட்டில் நம்ம இருக்கிறோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளோட வலி புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ தானே சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த உடனே உனக்கு வந்து வலி எடுத்துக்கிச்சா அப்படின்வாங்க. ஏதாவது வேலை செய்யலைன்னா மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க. அந்த வலியிலையும் வேதனையிலும் வேலை செய்யணும் பார்த்தீங்களா, அதிலே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கொடுமையான விஷயம். ஆனால் நான் இங்கே இருக்கிறதுக்குள்ளேயே என்னோடய ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு நான் இது பண்ணணும். ஏன்னா இப்போ நான் இங்கே வேலை செஞ்சாலும் செய்யலை அப்படின்னாலும் என்னை யாரும் கேட்க போகிறது கிடையாது. எனக்கு சப்போர்ட்டிங்காக யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, வன்மதிக்க கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே முடிஞ்சிச்சு அப்படின்னா சரண்யாக்காவை கூப்பிட்டா கூட வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வேலை நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டைமுக்கு. பட் இப்போதைக்கு வந்து
நான் ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுக்கல. ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். மெயினாக கடன் இல்லாமல் நாங்கள் வந்து நிம்மதியாக வாழணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பேபிக்கான ப்ராசஸ் எல்லாமே போகும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்லேயே வந்து நம்மளுக்கு பேபி ஆகாது. மெயின் விஷயமே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு. டிப்ரெஷனில் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் லட்சம் செலவு பண்ணாலும் பேபி கன்ஃபார்ம் ஆகவே ஆகாது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களோ, எனக்கு பேபி வேணுன்றதை தாண்டி நீங்கள் 2 பேருமே வந்து நல்லா லவ்வாக கேரிங்காக இருந்துக்கிறீங்களோ, அப்போ மட்டும்தான் வந்து பேபின்றது வந்து நம்மளுக்காக கிடைக்கும். பேபி பேபி பேபின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பைத்தியமாக நம்ம வந்து அதுக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதனால் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 பேருமே கேரிங் அண்ட் லவ்வோடு இருங்க. கண்டிப்பாக வந்து எதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பேபிக்காக கடன் வாங்கிட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்றதே வேண்டாம். நாங்கள் அந்த மாதிரி பாதி காசு யூடியூப்பில் இது பண்ணி பாதி காசு நான் கடன் வாங்கியுமே நான் வந்து பண்ணி அதை தீர்த்து இப்போ வீடு கட்டிட்டு இப்போ வீடு போகுமே வந்து 2 லட்ச ரூபாய் கடனாக இருக்குது. அதுவே நாங்கள் தீர்த்து திருப்பி வந்து அது வீடு கட்டிட்டு எப்படியும் எனக்கு வந்து 2 வருஷத்துக்குள்ளே நாங்கள் வந்து வீடு கட்டி முடிச்சிருவோம் எங்களுக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து புதுசாக வந்து பெரிய அண்ணா வந்து புல்லட் வாங்கிட்டாங்க. 60,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரு. அதுலேயும் வந்து கொஞ்சம் கடன் ஆகிடுச்சு. இன்னும் 40,000 ரூபாய் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அண்ணாவும் ஹஸ்பண்டுமே சேர்ந்து அந்த கடனை அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரில. வண்டி வாங்கினதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிட்டு இல்லை வேலைக்கு போவாரா அப்படின்ட்டு பார்க்கலாம். நல்லது நடந்தால் சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏன் வேலைக்கு போகலை, நீங்கள் ஏன் டைலர் கடைக்கு வந்து போகலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. டைலர் கடைக்கு போகாத ரீசன் வந்து மெயின் ரீசனே வந்து எனக்கு வந்து பாத்ரூம் வந்து ப்ராப்ளம். ஏன்னா நம்ம மார்னிங் வந்து நான் 9 மணிக்கே 9:30 அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து கடைக்கு போயிடுவேன். அவங்க வந்து 8 மணி அந்த மாதிரி எல்லாமே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் வந்து 5, 6, 6:30 மணி அதுக்குள்ளே நான் வந்துடுவேன். நம்மளோட விருப்பம் தான். நம்ம எவ்வளோ நேரம் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு அமௌண்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்ற டைம் மட்டும்தான் நான் வந்து எந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்டு உடனே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நான் வந்து 10 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா 5 ப்ளவுஸ் தைச்சா கூட நம்மளோட ஒரு 4 இதாகிடும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சாதா ப்ளவுஸே 3 தான் வந்து தைச்சேன். அதுலேயே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிறு வந்து அடி வயிற்றில் வந்து சரியான வலி. ரொம்ப வந்து நைட்டில் தூங்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த 2 நாள் கிட்டத்தட்ட 4 நாள் போயிருந்தேன். 4 நாள் 5 நாளும் போயிருந்தேன். சரியா ஞாபகம் இல்லை. அமௌண்ட் கூட கேட்டேன். அவங்க ஃபோனே எடுக்கல. கடைக்கிட்ட தான் நான் வந்து போகணும். அதுவும் இல்லாமல் நான் வந்து எங்கள் ஊருக்காரவங்கக்கிட்டேயே வந்து தச்சு கொடுத்துட்டு இருந்தவங்கக்கிட்ட எனக்கு கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் வந்து கொடுக்கணும். இன்றைக்கி கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி ரொம்ப வந்து மனசுக்கு மன உளைச்சல் ஆளாக்கிட்டாங்க. இப்போ வந்து நான் யாருமே வந்து தைக்கிறதே இல்லை. நம்ம தைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு லைனிங்க்கு அதுக்கு இதுக்குன்னு வாங்கிட்டு வந்து நம்ம தைச்சிட்டு நம்மளுக்கு காசு கொடுக்காம இந்த அளவுக்கு ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு. என்னால் வீட்டு வாடகை கூட 2 மாதமாக என்னால் கட்ட முடியாத அளவு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. எப்போவுமே நான் வந்து சம்பாதிக்கும்போது நான் வந்து வீட்டு வாடகை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த 2 மாதமாக என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே ஃபினான்ஷியலும் சரி எங்களால் ரன் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு வந்து கஷ்டமாக போயிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலியை வெளியில் வந்து இருந்து நீங்கள் ஃபேமிலியாக எப்படி ரன் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் நீங்கள் வந்து முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உண்மையாகவே சொல்கிறேனே 2 பேர் வேலைக்கு போனால் மட்டும்தான் அந்த நிம்மதியான வாழ்க்கையே வாழ முடியும். ஒரு ஆள் வேலைக்கு போயிட்டு ஒரு ஆள் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து அதுவும் வெளியில் வந்து வீட்டு வாடகையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ரன் பண்ணவே முடியாது. ஏன்னா 5,000 ரூபாய் கிட்டத்தட்ட எனக்கு வந்து வாடகைக்கே வந்து போயிடும். கரண்ட் பில்லு அதுக்குன்னு சேர்த்தே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மளிகை சாமான், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை அரிசி பாக்கெட்டு, தண்ணி எல்லாமே வந்து வாங்கிறதாவே இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயம் அப்படின்னா கூட நாங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்குது. அதனாலே வந்து நிறைய செலவுகள் ஆகுது. நாங்கள் 2 பேருமே சம்பாதிக்கும் போது நான் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நான் வீட்டுக்கு எனக்கு அதுக்கு இதுக்கு என்னோடய பர்சனல் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 மாதமே என்னால் நகை சீட்டு கட்ட முடியாமல் ரொம்ப தத்தளிச்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்த மாதம் தான் எனக்கு யூடியூப் பேமெண்ட்டே வரும். அடுத்த மாதம் வந்துச்சு அப்படின்னு நான் அதை எடுத்துக்கிட்டு ஒடிசாவுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ப்ராப்ளம்னால தான் நான் வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இருந்தேன்.
சரி போயிட்டு வந்துடலாம், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். இப்போ யோசிக்கும்போது எனக்கு தலையே வலிக்குது. வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நான் முதல்ல வந்து வேலைக்கு போயிட்டுருந்தேன் இல்லைங்களா, அங்கே வந்து கேட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு வந்து ஆள் எடுத்துட்டாங்களா. முன்னாடியே அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் கிட்டேயும் சொல்லி இப்போதைக்கு வந்து புரிய வச்சுட்டேன். அவரும் வந்து சரி ஓகே, நீ அங்கே போகிறதா இருந்தால் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த 2 மாதமும் நாங்கள் 2 பேரும் கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் அந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டதே இல்லை. இந்த 2 மாதமாக தான் எனக்கு கஷ்டப்பட்டோம். நான் தச்சது கூட எனக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கல. என்னை ஏமாற்றிட்டாங்க. என்னை ஏமாற்றினவங்க மட்டும் நல்லா இருப்பாங்கன்னு நான் சொல்லவே முடியல. அவங்கக்கிட்ட அவ்வளோ அவங்க வீட்டுக்கு எல்லாமே போயிட்டு நான் ஏதோ அவங்கக்கிட்ட கடன் வாங்கின மாதிரி நான் அவங்கக்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் அதிலாச்சும் ஒரு சின்ன அமௌண்ட்டாச்சும் கொடுத்துருந்தா கூட எனக்கு அது யூஸ் ஆகிருக்கும். சரி ஏமாத்தினவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நான் அவங்க சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் நல்லா இருங்க, இப்போது ஒரு 5000 தான், அதை எவ்வளோ நாள் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இது பண்ண முடியும்? ஒரு 5 நாள் 10 நாள் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மாதம் வச்சு சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்முனாயிட்டேன். இந்த அளவுக்கு வந்து ஏமாலியாக நான் ப்ளவுஸ் விஷயத்தில் ஏமாலியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலேயே நான் வந்து ஆன்லைன் ஆர்டர் எடுக்கிறதுக்கு கூட பயப்படுறேன். ஏன்னா நம்ம அவ்வளோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு கஷ்டப்பட்டு 2 நாள் செய்கிற வேலையை ஒரே நாளில் செஞ்சு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பேக் பெயின்லேருந்து கண்ணு வலியிலேருந்து கை விரலிருந்து வயிறிலிருந்து இவ்வளோ வலின்னு அந்த டைலரிங்கில் மட்டும்தான் ஸோ தெரியும். ஸோ அதை தெரியாமல் நிறைய பேர் வந்து இதுக்கு இவ்வளோ சார்ஜா, இதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேர் தான் சொல்கிறேன். நம்ம 3 நாளில் செய்கிற வேலையே நம்ம ஒரு நாளில் செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு மரியாதை மதிப்பு கூட இல்லைங்க. ஏதோ ஒரு கேவலமாக இந்த இப்படி அசிங்கமாக அருவெறுப்பாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு ப்ளவுஸுக்கு இவ்வளோவா, இதுக்கு இதுவா அப்படின்ற மாதிரி பேசும்போது எப்படி இருக்கும்? இதுக்கு வந்து நானே வண்டியில் போய் அவங்க வீட்டில் போய் நானே எடுத்துகிட்டு வரணும். திருப்பி ஸ்டிச்சிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவ்வளோ நாளுக்குன்னா இவ்வளோ நாளுக்குள்ளே கொடுத்துடணும்னு சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே முடித்து கொடுப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரணுன்றதுக்காக. நான் அவ்வளோ சீக்கிரமாக தச்சையும் நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்து எனக்கு அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா என்ன சொல்கிறது இதுக்கு மேலே அப்படின்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 1.5 மாதமாக எனக்கு இந்த வேலை கொடுத்துட்ருக்காங்க. அதோடு தான் எனக்கு ஸ்டிச்சிங் மேலே ஃபுல்லாகவே வெறுப்பு வந்துடுச்சு. அவ்வளோ லவ்வன் இதில் இருந்தேன் ஸ்டிச்சிங் மேலே. பட் ஸ்டிச்சிங்கை பற்றி குறை சொல்ல முடியாது. நம்பின ஆளுங்க வந்து தப்பாக இருக்கும்போது என்னோடய ஸ்டிச்சிங் மேலே வெறுப்பாகி ஒரு இதில். ஆனால் நம்மளுக்கு ஒரு உழைப்புக்கான ஒரு அங்கீகாரமாக தான் அந்த அமௌண்ட்டே வருது. நம்ம வந்து அந்த அமௌண்ட்டுக்காக தான் அந்த ஸ்டிச்சிங்குன்ற ஒரு விஷயமே நம்ம வந்து பண்ணுறோம். அதை பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வீட்டில் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடவும் முடியும். இப்போ என் வீட்டுக்கார் வந்து நீ சம்பாரிச்சதா வந்து கிடைக்கும் அப்படி கிடையாது. இருந்தாலுமே நான் ஒரு சப்போர்ட்டாக இருந்தேன் அப்படின்னா சீக்கிரமாக எங்களால் வீடு கட்டிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ண முடியும். இவ்வளோ நாளைக்கு தான் வாடகை வீட்டிலே நாங்கள் வந்து இருக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள். அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இதை நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நடந்தது என்னால் வெளிலே சொல்ல முடியல. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதாவது தப்பாக ஏதாவது பேசியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ்க்கு வந்து இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதுமாரி எதையும் நம்புறதா இல்லை. ஸோ அதனால் இனிமேல் நான் வந்து அப்படியே நான் வந்து தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலும் நான் வந்து முதல்ல பாதி அமௌண்ட்டாச்சும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து தைக்கவே ஆரம்பிப்பேன். இல்லைன்னா யாருக்கும் தைச்சி கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பை பாய் எல்லாருக்கும்.